மீது விசுவாசம் உள்ளவர்களாக மாறுங்கள். ஆண்டவரை நம்புகிறவர்களாக மாறுங்கள். ஆண்டவரை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். அப்படி அர்ப்பணிக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? இப்ப நான் ஒண்ணு கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. மா இங்க பாருமா, ஏமா அதை பண்ணுன்ற விஷ்ணுபிரியாவா வினுபிரியா வினுபிரியா ஏமா கவனி, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அதாவது நான் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதற்கு எதை நீ அடையாளமாய் காட்ட முடியும்? இப்ப நான் ஒண்ணு கேட்க, நீ அதாவது நான் சொன்னதை நீ வெளிப்படுத்தணும், செயல்ல, ஆக்ஷன்ல எப்படி காட்டுற? ரெண்டு விருட்சம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மட்டும் என்ன பண்ணிடாத, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப எதை சாப்பிடலாம்னு சொன்னாரு? ஜீவ விருட்சத்தை நீ தாராளமா சாப்பிட்டுக்கலாம். எதை சாப்பிடக்கூடாது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மட்டும் போய் பாத்துறாத, தொட்டுறாத, சாப்பிடுறாத. ரைட்டா? ஆனால் என்ன பண்றாங்க? என்னமா என்னமா சொல்லுமா? என்னது? கரெக்டா சொல்லுமா? சொல்லு, நீ சொல்றது என்ன வேணா சொல்லு. சொல்லு, என்ன சொல்ற? அததான் சாப்பிடுறாங்க. ஓ, அதவே தான் நாங்கள் இன்றைக்கும் பிரயாசம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள், சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்துல வாழ முயற்சி எடுங்க. அப்பொழுது நம்முடைய வாழ்வு மேன்மைப்படும். மேல மேல நாம உயர முடியும். நமக்கு வாழ்வளிக்கிற தேவனை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதற்காக இங்க வருகிறோம். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? என்னமா செஞ்சுட்டு இருக்கிறோம்? யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஏன் வந்தேன்? ஏன்னா ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த தான் நான் இங்க வந்தேன். எனக்கு நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னை யாரும் கூப்பிடவே இல்லை. இவங்க யாருன்னு தெரியாது, இவங்க யாருன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. எனக்கு யார் சாப்பாடு போடுவாங்க கூட எனக்கு தெரியாது. எனக்கு என்ன, எப்படி இந்த ஊருக்கு வருவேன்னு எனக்கு தெரியாது. கரெக்டா? ஆனா ஆண்டவர் மீது வைத்த அன்பு என்னை என்ன பண்ணிச்சு தெரியுமா? என்னை ராணிப்பேட்டை கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நான் இங்க வந்து விட்டேன். ஏன் வந்த தெரியுமா? ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். அப்ப குறைஞ்சபட்சம் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உன் குடும்பத்துல ஒருத்தரையாவது